நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். லேவியராகமம் 26:14 முதல் 17 வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 28:15 முதல் 18 வரை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் இஸ்ரவேல் புத்திரரை எச்சரித்தார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. இதன் நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. எருசலேம் குமாரத்தி துக்கத்தினால் அழுது புலம்புகிறாள். அவருடைய புலம்பலை குணப்படுத்துவதற்கு ஆறுதலான வார்த்தைகள் தேவைப்படுகிறது. கர்த்தரே அவர்களுக்கு ஆறுதலை தர வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் ஆறுதலுக்காகவும் தேற்றுதலுக்காகவும் பணிவோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாய் இருக்கிறதே. உன்னை குணமாக்குகிறவன் யார் என்று எரேமியா எருசலேமுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல முயற்சி பண்ணுகிறார். எருசலேமில் உள்ள எல்லோருமே வேதனையில் புலம்புகிறார்கள். ஒருவர் மாத்திரம் புலம்பி மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்னும் நிலைமை அங்கே இல்லை. எல்லோரும் ஏகமாய் புலம்புகிறார்கள். எருசலேமின் குடிகள் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஆனால் எரேமியாவோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் என்று ஒருமையில் சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற நம் எல்லோருக்குமே பிரச்சனைகளும் பாடுகளும் வருத்தங்களும் வேதனைகளும் இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை விட மற்றவர்களுடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம். ஒருவருடைய வேதனைகளை விட மற்றவர்களின் வேதனைகள் மிகவும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் எருசலேமின் வேதனைகளோ எல்லோருடைய வேதனைகளையும் விட அதிகமாக இருக்கிறது. அவர்களுடைய வேதனைகளை மற்ற யாருடைய வேதனைகளோடும் ஒப்பிட முடியாது. ஆகையினால் எரேமியா எருசலேமின் குடிகளிடத்தில் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் என்று ஒருமையில் சொல்லுகிறார். எருசலேம் நகரத்தை போல வேறு எந்த நகரத்திற்கும் இவ்வளவு பெரிய அழிவு வந்ததில்லை. யூதா தேசத்தை போல வேறு எந்த தேசத்திற்கும் இவ்வளவு பெரிய பாடுகளும் வேதனைகளும் வந்ததில்லை. யூதாவின் மனுஷரை போல வேறு எந்த ஜாதியாரும் இவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்ததும் இல்லை. அவருடைய பாடுகளையும் வேதனைகளையும் வேறு யாரோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. யூதர்களைப் போல வேறு யாரும் வேதனைகளை அனுபவிக்காவிட்டாலும் யூதர்கள் பெற்றிருந்த நன்மைகளைப் போல வேறு எந்த ஜாதியாரும் கர்த்தரிடத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்றதும் இல்லை. அவர்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள், அவருடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் முதலாவதாக அவர்களுக்கே சொந்தம். ஆகையினால் அவர்கள் கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளும் அதிகமாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை தண்டிப்பதும் அதிகமாய் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டதில் இஸ்ரவேல் ஜனத்தாரை வேறு எந்த ஜாதியாரோடும் ஒப்பிட முடியாது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இப்போது பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய காயம் சமுத்திரத்தை போல் பெரியதாய் இருந்தாலும் அவர்களை குணப்படுத்தும் ஔஷதம் கர்த்தரிடத்தில் உள்ளது. கர்த்தரே பரம வைத்தியர். இஸ்ரவேல் புத்திரரின் அக்கிரமங்கள் பெரிதாய் இருந்தாலும் அவர்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் பணிவோடும் பயபக்தியோடும் மறுபடியுமாய் திரும்பி வர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய வேதனைகளில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் விடுதலை பெறுவதற்கு இதுவே வழி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர்,
மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நாம் மனுஷர் சிந்திக்கிற பிரகாரமாக சிந்திப்போம், கர்த்தரோ தம்முடைய அனந்த ஞானத்தினாலே சிந்திக்கிறார். இஸ்ரவேலுக்கு ஏற்பட்டிருக்கும் காயம் நம்முடைய பார்வையில் சமுத்திரத்தை போல பெரிதாய் இருக்கிறது. மனுஷருடைய சுய முயற்சியினால் இவ்வளவு பெரிய காயத்தை குணப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தரால் அவர்களுடைய காயத்தை குணப்படுத்த முடியும். உடைப்பு சமுத்திரத்தை போல பெரியதாய் இருந்தாலும் கர்த்தரால் அதை அடைக்க முடியும். எரேமியா எருசலேமின் காயத்தை பார்க்கிறார். உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாய் இருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார் என்று வேதனையோடு கேட்கிறார். மனுஷனுடைய வல்லமையோ அவனுடைய பலமோ பராக்கிரமமோ இவ்வளவு பெரிய காயத்தை குணப்படுத்தாது. மனுஷ வைத்தியர்களால் இவ்வளவு பெரிய காயத்தை குணப்படுத்துவது இயலாத காரியம். பரம வைத்தியரால் மாத்திரமே இப்படிப்பட்ட காயங்களை குணப்படுத்த முடியும். கர்த்தரே நம்முடைய பரம வைத்தியர். நம்முடைய காயங்கள் குணமடைய வேண்டும் என்றால் நம்முடைய பரம வைத்தியரிடத்திற்கு நாம் போக வேண்டும். நம்முடைய காயங்களை பற்றியும் வேதனைகளை பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் கர்த்தரிடத்தில் பணிவோடு சொல்ல வேண்டும். நம்முடைய ஜீவனை கர்த்தருடைய பாதபடியில் சமர்ப்பித்து பயபக்தியோடு ஜெபிக்க வேண்டும். நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எருசலேமின் காயங்கள் குணமடைவதற்கும் அவருடைய வேதனைகள் அவர்களை விட்டு நீங்குவதற்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எரேமியா அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு. நாம் பாவம் என்னும் சேற்றிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய சொந்த முயற்சியினால் பாவச்சேற்றிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள முடியாது. நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். ராத்திரியிலே முதற் சாமத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். மற்றவர்கள் அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது நாம் நம்முடைய முழங்காலில் நின்று கர்த்தருடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் கெஞ்சி மன்றாட வேண்டும். ராத்திரியில முதற் சாமத்திலே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற நாம் மற்ற ஜாமங்களிலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். யூதர்கள் இரவு வேளையை 4 ஜாமங்களாக பிரிப்பது வழக்கம். ஒவ்வொரு ஜாமத்தின் ஆரம்பத்திலும் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய இருதயத்தில் உள்ள வேதனைகளை ஆண்டவரின் சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும். தெளிந்த சிந்தனையோடு ஜெபம் பண்ண வேண்டும். விடுதலையோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய கரங்களை கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திற்கு நேராக உயர்த்தி கர்த்தருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சி மன்றாட வேண்டும். எதிர்பார்ப்போடு ஜெபிக்க வேண்டும். நாம் நமக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு என்று எரேமியா எருசலேமின் குமாரத்தியிடம் சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகள் பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் விபத்துக்களிலும் ஆபத்துக்களிலும் மரித்து போய்விடக் கூடாது என்பதற்காகவும் கர்த்தருடைய பாதுகாப்பான கரம் அவர்கள் மேல் தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இராத்திரி ஜாமங்களிலே ஜெபம் பண்ண வேண்டும். எரேமியா இஸ்ரவேலின் புத்திரருக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர் என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்ப கனியை தின்ன வேண்டுமோ? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ என்று கர்த்தரிடத்தில் பணிவோடு கேட்கிறார். இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை எருசலேமின் குமாரத்தையும் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் ஆலோசனை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்கள் மீது கோபமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் அவருடைய கோபத்தின் நாளாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நாளிலே தமக்கு விரோதமாய் பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திரரை வெட்டினார். அவர்களை தப்ப விடாமல் கொன்று போட்டார். பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலும் இருந்து எருசலேமுக்கு திகில்களை வரவழைத்தார். கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நாளில் எருசலேமுக்கு விரோதமாக சத்துருக்களை வரவழைக்கிறார்.
அவர்கள் வயது வித்தியாசம் வராமல் இளைஞனையும் முதிர் வயது உள்ளவரையும் வெட்டி கொன்று போடுகிறார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் தெருக்களிலே தரையில் கிடக்கிறது. சத்துருக்கள் இஸ்ரவேல் புத்திரரின் கன்னிகைகளையும் வாலிபரையும் பட்டயத்தால் வெட்டி கொன்று போடுகிறார்கள். ஒருவரும் தப்பிக்கவில்லை. நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான் என்று எரேமியாவும் எருசலேமின் குமாரத்தியும் கர்த்தரிடத்தில் அழுது புலம்புகிறார்கள். சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள், இரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். இவை துக்கத்திற்கும் உபவாசத்திற்கும் அடையாளமாகும். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி இருக்கிறார்கள். எருசலேமின் வீழ்ச்சிக்காக அவர்கள் துக்கமாய் இருக்கிறார்கள். எரேமியாவின் கண்களும் கண்ணீர் சொருகி இருக்கிறதினால் பூத்து போகிறது. அவருடைய குடல்கள் கொதிக்கிறது. அவருடைய ஈரல் இளகி தரையில் வடிகிறது. எருசலேமின் வீழ்ச்சிக்காக எரேமியா மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார். குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். இருதயம் ஞானத்தின் ஸ்தலம் என்றும் ஈரல் உணர்வுகளின் ஸ்தலம் என்றும் யூதர்கள் நினைக்கிறார்கள். ஈரல் இளகி தரையிலே வடிகிறது என்பது அவருடைய வருத்தத்தின் மிகுதியினால் அவர்கள் இளகி போகிறார்கள் என்று பொருள்படும். குழந்தைகளும் பாலகரும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடுகிறார்கள். இந்த துயர சம்பவத்தை எந்த தாயாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. நகரத்தில் பஞ்சம் மிகுந்திருப்பதினாலும் தானியமும் திராட்சரசமும் இல்லாமற் போனதினாலும் பிள்ளைகள் பசியினாலும் பட்டினியினாலும் செத்து போகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனத்தார் பாவம் செய்ததினால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட துயர நிலைமை உண்டாயிற்று. ஒரு சில சமயங்களில் பெற்றோர் தங்கள் சொந்த பிள்ளைகளையே புசித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை மோசே ஏற்கனவே முன் அறிவித்திருக்கிறார். எருசலேமின் தாழ்ச்சி. அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது. அவள் தாழ்பாள்கள் முறிந்து உடைந்து கிடக்கிறது. அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள். அங்கு வேதமும் இல்லை. அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மௌனமாய் இருக்கிறார்கள். தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள். இரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் நொறுங்கி போய் இருக்கிறார்கள். குழந்தைகளும் பாலகரும் பசியினால் மடிந்து போகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை தரிசிக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய சொந்த கற்பனைகளின்படி தீர்க்க தரிசனங்களை கூறுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் தரிசனங்கள் அபத்தமானவைகள். ஜனங்கள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தால் அவர்கள் கர்த்தருடைய ஆக்கினையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், சிறையிருப்பில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளோ இந்த சத்தியத்தை தீர்க்க தரிசனமாய் கூறாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் கூறுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சிறையிருப்புக்கு கள்ள தீர்க்கதரிசிகளின் பொய் தீர்க்க தரிசனங்களும் ஒரு காரணமாயிற்று. எருசலேமின் மீது பரியாசங்கள். வழிபோக்கர் யாவரும் எருசலேமின் அழிவிற்காக கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈசட் போட்டு தங்கள் தலைகளை துலுக்குகிறார்கள். பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். எருசலேமின் பகைஞர் எல்லோரும் அவள் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள். ஈசட் போட்டு பற்கடிக்கிறார்கள். நாம் காத்திருந்த நாள் இதுவே, இப்பொழுது நமக்கு கிடைத்தது, அதை கண்டோம் என்கிறார்கள். பூர்வ நாட்களை குறித்து மோசே பலமுறை எச்சரித்து கூறியிருக்கிறார். சீயோனின் அழிவு தேவனுடைய தண்டனையின் நிறைவேற்றமாகும். சீயோன் கர்த்தருக்கு எதிராக தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு வந்ததினால் சீயோனை தண்டிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். யூதாவின் மீது நியாய தீர்ப்பு. கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் அவர்களை தப்பவிடாமல் பண்ணினார், அவர்களை நிர்மூலமாக்கினார். உன்மேல் உன் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார். உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். எருசலேமில் வசிக்கிறவர்களுடைய இருதயம் சீயோன் குமாரத்தியின் மதில் என்று இங்கு அழைக்கப்படுகிறது. ஜனங்களுக்கு பிரதிநிதியாக இருக்கும் இந்த மதிலை குறித்து தீர்க்கதரிசி புத்தி கூறுகிறார். அது இரவும் பகலும் நதி எவ்வளவு ஓயாமல் கண்ணீர் விட வேண்டும். எரேமியா எருசலேமின் ஜனங்களுக்கு ஆலோசனை கூறுகிறார்.
அவர்கள் ஆண்டவரின் சமூகத்தில் தங்கள் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ என்று எரேமியா புலம்புகிறார். ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவாலயத்திற்கு ஓடிப்போனார்கள். தேவாலயத்தில் இருந்தால் கர்த்தர் தங்களை சத்துருக்களின் கைகளில் இருந்து பாதுகாப்பார் என்று நினைத்தார்கள். ஏனெனில் தேவாலயம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். ஆனால் தாங்கள் நியாயம் தீர்க்கப்படும் காலம் வந்திருக்கிறது என்பதை ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் அறியாதிருந்தார்கள். சத்துருக்கள் தேவாலயத்திற்குள் வந்து அவர்களை கொன்று போட்டார்கள். இளைஞனும் முதிர் வயது உள்ளவனும் தெருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கன்னிகைகளும் வாலிபரும் மற்றவர்களும் பட்டயத்தால் விழுந்தார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் வருகிறது. கீழ்ப்படியாமைக்கு சாபத்தையும் கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் முன் அறிவித்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது. ஜனங்களை தண்டிப்பதாக கர்த்தர் கூறிவிட்டு தமது இரக்கத்தினால் அவர்களை தண்டிக்காமல் விட்டுவிடுவார். தண்டித்தாலும் மட்டாய் தண்டிப்பார். ஆனால் இதுவோ கர்த்தருடைய கோபத்தின் நாளாக இருக்கிறது. தாம் தீர்மானித்த பிரகாரம் யாரையும் தப்பவிடாமல் தண்டிக்கிறார்.